மூல நட்சத்திர பெண்ணை எடுத்தால் மாமனார் மாமியாருக்கு ஆகாது, விரைவில் இறந்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இது சரியா தவறா? ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனை போல் வாழ்வார்கள். பின்மூலம், அதாவது மூல நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிரிகளையும் அளிக்கும் வல்லமை அல்லது நிர்மூலமாக்கும் வலிமை அவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்து விடுகிறது. மூல நட்சத்திரம் அனைத்திற்கும் மூலமாக விளங்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் மூல நட்சத்திரம் தான் ஜோதிட கலைக்கே மூலாதாரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மூல நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், எவரையும் அடக்கி ஆள்பவர்கள். மூல நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு ஜாதகம் என்ற ஒன்றை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு மிக பரிசுத்தமான உன்னதமான நட்சத்திரமாகும். ஜாதகத்தில் மற்ற பொருத்தங்கள் எல்லாம் நன்றாக அமைந்து விட்டால் மூல நட்சத்திரத்தினால் ஏற்படும் இடையூறுகள் சக்தியேற்று போய்விடும். அவ்வாறு இருக்க மூல நட்சத்திரத்தால் பெண்ணின் மாமனார் மாமியாருக்கு கெடுதல் நடக்கும் என்று கூறுவது தவறாகும். ஜோதிட சாஸ்திரத்திற்கு இது பொருந்தாத ஒன்றாகும்.